அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுடன் கைகோர்க்கும் சீமான் இந்த தலைப்பை பார்த்தவுடனே பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். சீமான் அவர்கள் மாணவர்களுடன் சேர்ந்து ஏதோ ஒரு அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு. ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் என்பது தாயின் கருவறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு மாணவனுடைய எதிர்காலம் என்பது அவன் படிக்கக்கூடிய வகுப்பறையில் தீர்மானிக்கக்கூடியது என்பது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்களாக மாறுறாங்க. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய பொறியாளர், மருத்துவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெரிய பெரிய விமானிகள், பெரிய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், இப்படி அனைவருமே இன்றைய குழந்தைகளும் இன்றைய மாணவர்களும் தான். அப்போ அந்த குழந்தைகளும் அந்த மாணவர்களும் இன்னைக்கு அரசியலை தேர்ந்தெடுக்கிறாங்களா? அப்படிப்பட்ட அரசியலை இன்னைக்கு மாணவர்களிடம் நம்ம கற்பிக்கக்கூடிய கட்சி எத்தனை கட்சிகள் இருக்குது? நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வைய தலைமைக்கொள் என்கிற ஒரு நிகழ்ச்சி. இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் மீடியா காலேஜில் நாளை டிசம்பர் 5ஆம் தேதி அண்ணன் சீமானவர்களோடு மாணவர்கள் கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்படுது. அண்ணன் சீமானவர்களுக்கு பெரும்பாலும் இளைஞருடைய ஆதரவு அதிகம் என்பதை நம்ம எல்லா வேலையிலையுமே பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இளைஞர்களை மட்டுமே வைத்து அங்கீகாரம் பெற முடியும் என்று நிரூபித்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அன்றைக்கி பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு மாணவர்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் நாளை முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் பற்றி மாணவரிடம் அந்த புரிதல் இருக்குதான்னு கேட்டால் பெரிதான மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்வையில் அரசியலை அணுகிறாங்க. இன்னைக்கு எந்த ஒரு இளைஞர்களும் பார்க்கக்கூடிய அரசியலுமே மக்களுக்கானதா, இந்த மண்ணுக்கானதா, இந்த மொழிக்கானதா, இந்த இனத்துக்கானதா என்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் தான் அரசியல் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பல மாணவர்கள் இன்னைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மண்ணுக்கான அரசியல் யார் பேசுகிறா? இந்த மொழிக்கான அரசியல் யார் பேசுகிறா? ஏன் இந்த மண்ணும் இந்த மொழியும் இந்த இனமும் ரொம்ப முக்கியம்? அரசியலுங்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்கிற பல கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காகவே தான் அண்ணன் சீமான் அவர்கள் வைய தலைமைகோள் என்கிற ஒரு நிகழ்வின் மூலியமாக மாணவர்களிடம் கலந்துரையாடுவதற்கு அண்ணன் சீமான் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாணவர் பாசறை முன்னெடுப்பதனால மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்தவர்களாக இருக்கலாம், படித்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே இதுக்கு இலவச அனுமதி கொடுக்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திமுகவை ஏன் இந்த ஆட்சியிலேருந்து நம்ம விரட்டணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் மொழியை காக்கணும், மண்ணை காக்கணும், ஏன் நம்ம வரலாறு பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சினாவே பழமை பேசக்கூடிய ஒரு கட்சி தான். அண்ணன் சீமான் அவர்கள் கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு எண்ணற்ற விடயங்களை இன்றைக்கி நம்ம தினந்தோறும் செய்தி ஊடகத்தின் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒரு கட்சியின் மீது இந்த அளவுக்கு அவதூறுகள் இருக்குது, அவங்க அரசியல் மீது மக்களிடையே நன்மதிப்பும் இருக்குது. இப்படி எல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ மாணவர்களுடன் அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணன் சீமான் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் 2020 இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றணும் ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் பொழுது அவர் எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையோ, ஆட்சியாளர்களையோ, எந்த மாநில முதல்வர்களையோ போய் அவங்க சந்திக்கலை. அவர் சந்தித்தது அனைவருமே மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன் சொல்லி கேட்கும் பொழுது மாணவர்கள் தான் இங்கு எந்த ஒரு கரைபடியாத ஒரு மனம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, கரைபடியாத கரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்களிடம் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நம்மளால் கொண்டு போக முடியும். ஏன்னா கரைபடியாத ஒரு மனநிலையோடு இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து பொருளாதாரம் வளர்ச்சி மிக்க ஒரு நாடாக நம்மளால் மாற்ற முடியும் என்கிற ஒரு சிந்தனையை அப்துல் கலாம் அவர்கள் எல்லா மாணவர்களிடமே பேசிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அதுபோல் இன்றைக்கி மாணவர்களிடம் நம்ம அரசியலை விதைப்பதன் மூலியமாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவரை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அரசியலில் கற்றவர்கள் இந்த இடத்தை நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் என்கிற ஒரு வாதமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாம் ஒன்று நடிகர்களாக இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா மக்களை வைத்து ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கா? இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக மாற முடியுமா? உண்மையாகவே மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், மக்களிலிருந்து எழுந்து வந்தவர்கள், அவர்களால் இங்கு தலைவனாக மாற முடியாத என்கிற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கி திரைக்கவர்ச்சியின் பின்பும், இன்றைக்கி பொழுதுபோக்கிற்காகவும் இன்றைக்கி இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் ரொம்ப அதில் பாதிப்படைந்து இருக்கிறாங்க. பொழுதுபோக்கில் நாட்டம் கொண்டவர்களே நாம் எந்த ஒரு புரட்சிக்கும் தயார்படுத்த முடியாது என்று பல அறிஞர்கள் சொன்ன கூற்றுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, வைய தலைமைக்கொள் என்பது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா,
ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம எந்த துறையில் நம்ம பயணிக்கிறோமோ அதில் நம்ம தலை சிறந்தவனாக இருக்கணும். அரசியல் துறையா அதில் நம்ம தலை சிறந்தவனாக இருக்கணும், மருத்துவத்துறையா, பொறியியல் துறையா, ஆசிரியர் துறையா, இப்படி எந்த ஒரு துறையை எடுத்தாலும் சரி அதில் நம்ம தலை சிறந்தவனாக விளங்கணும். அப்படின்னா வைய தலைமைக்கொள் என்கிற ஒரு வாதம் நமக்கு தேவைப்படுது. அப்போது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வின் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு விரும்பக்கூடிய இந்த இளைஞர்களிடம் ஒரு அரசியல் எழுச்சியை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நிகழ்வுங்கிறது இன்றைக்கி முன்னெடுக்கப்படுது. இன்றைய நிலவரப்படி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றணும், ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாற்றணும், அவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய கடமை ஆற்றுவதற்கு, தன் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கணும் என்கிற எந்த ஒரு விதிமுறையுமே பெற்றோரால் சொல்லிக் கொடுக்க முடியல. இதில் நிறைய தடைகள் இருப்பதை நம்ம ஏராளமாக பார்க்க முடியுது. அப்போது ஒரு மாணவனை தலை சிறந்த மாணவனாக மாற்றணும், ஒரு நல்ல குடிமகனாக மாற்றணும் அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது ரொம்ப தேவைப்படுது. அந்த அரசியல் புரிதலுக்காகவே நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடியதுதான் வைய தலைமைக்கொள் என்கிற மாணவர் பாசறை முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது. குறிப்பாக இன்றைக்கி கூடிய அரசியல் சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே அவர்களுடைய வரலாற்றை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மாணவர் பருவத்தில், அவங்களுடைய கல்லூரி காலத்தில் அவங்க எடுத்த போராட்டம் தான் அவங்களை தலைவர்களாக மாற்றி அமைத்தது என்பது மறுக்க முடியாத ஒரு வரலாறாக இருக்குது. ஏன்னா பகத்சிங் எடுத்துக்கிட்டோம்னா அவர் சாகும் பொழுது அவருக்கு மிக மிக குறைந்த வயது தான், கிட்டத்தட்ட ஒரு 30 வயதை கூட அவர் தாண்டாத ஒரு இளைஞன். ஆனால் அவர் நாட்டுக்காக விடுதலைக்காக போராடி தன்னுடைய உயிரை துறந்தார். அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இளமை காலத்திலேயே நாட்டினுடைய விடுதலையை உள் வாங்கியதுனாலே அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக மாறி காமிச்சார். அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் இது போன்று எண்ணற்ற வீரர்கள் சொல்லலாம். மொழிப்போருக்காக உயிர் நீத்த அனைத்து தியாகிகளுமே ஒரு இளைஞர்களாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்த்து மொழிப்போர் போராட்டம் நடந்தது என்றால் அன்னைக்கு இளைஞர்களுடைய போராட்டம் தான். அப்போது ஒவ்வொரு மாணவர் பருவத்திலையும் நம்ம அரசியல் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம், எதற்காக மொழி முக்கியம், எதற்காக மண் முக்கியம், எதற்காக இந்த அரசியல் முக்கியம், நாம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட அரசியலை நம்ம தெரிந்து வைத்திருக்கணும்னு சொல்லி பல விடயங்களை பல கோணத்தில் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் படிக்கக்கூடிய கல்வியை விட இந்த அரசியல் என்பது பெரிய கல்வியாக இன்றைக்கி நமக்கு முன்னாடி நிற்கும். அப்போது நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு மாணவனாக வளரணும், ஒரு மனிதனாக வாழணும், ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னா நமக்கு அரசியல் என்பது முழுக்க முழுக்க தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பாடம். பொதுவாக அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா கட்சி பொதுக்கூட்டத்திலையும் பேசும் பொழுது எல்லா தலைவர்களையும் போல வாழ்க ஒழிக கோஷம் இருக்கவே இருக்காது. இந்த அவர்களே இவர்களே அது போன்று எதுவுமே பேச மாட்டார். தலைப்பு ஒவ்வொன்றுமே ஒரு பாடமாகத்தான் சொல்லப்படும். சமீபத்தில் முன்னெடுத்த எல்லா இதுவுமே வணங்குகிற சாமியா, வாழுகிற பூமியா, வேளாண்மை, அது போன்று தமிழ்நாட்டில் கூடிய குடிவாரி கணக்கெடுப்பு, தமிழ்நாட்டில் கூடிய சிக்கல்கள், ஏன் நம்ம விவசாயத்தை அரசு பணியாக நம்ம மாற்றம், ஏன் மொழியை காக்கணும், ஏன் மண்ணை காக்கணும், ஏன் இந்த இனத்திற்கான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லி பல தலைப்புகளில் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. அது எல்லாமே 1 மணி நேரம் தாண்டி நடக்கும். மக்கள் அனைவரும் தன் இருக்கையை விட்டு எழுதாதவாறு அந்த ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையுமே மக்கள் ஆழ்ந்து கவனிப்பாங்க. காரணம் என்னென்னா அண்ணன் சீமான் அவருடைய அரசியல் பாடம். எந்த ஒரு தலைவனும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு பாடம் நிகழ்த்துவதும் கிடையாது. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தனித்துவமிக்க ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அண்ணன் சீமான் பின்னாடி சாதாரணமாக இவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாலும் ஒன்றும் சும்மா கூடலை. அவர் ஒரு திரைப்பட இயக்குநராக இருந்தார், அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி உடனே அவர் பின்னாடி போயிடலாம்லாம் ஒன்றும் வரல. அண்ணன் சீமான் அவருடைய கருத்துக்களுக்காக இன்றைக்கி அவர் பின்னாடி இளைஞர்கள் நிற்கிறாங்க. அண்ணன் சீமான் அவருடைய அரசியலுக்காக இளைஞர் பட்டாளம் நிற்கிறது. அண்ணன் சீமான் அவருடைய கொள்கைக்காக இளைஞர் பட்டாளம் நிற்கிறது. அண்ணன் சீமான் அவருடைய சமரசமற்ற போராட்ட குணத்திற்காண்டி இன்றைக்கி இளைஞர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாணவர்களிடம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வைய தலைமைகோள் என்கிற ஒரு நிகழ்வின் மூலியமாக அதில் பங்கெடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்தும் அண்ணன் சீமானவுடன் நீங்கள் பதில் பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதல் உறுதியாக கிடைக்கும் என்பதை நாங்களும் நம்புகிறோம். அதில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்புங்க. அண்ணன் சீமானோடு இந்த கலந்துரையாடக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க. நாளை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் மீடியா காலேஜில் அனைத்து இளைஞர்களுமே அரசியலில் பெரிதும் ஆர்வமிக்க இளைஞர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்ணன் சீமானோடு கலந்துரையாற்றுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.